டேய், நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்துருப்பேன்டி. அந்த பரதேசி நாய் கூட ஓடி போயிருக்கியே. அந்த பரதேசி நாய்க்கு போட்டிருக்க துணி இருக்கா? போட்டுக்க துணி இருக்கா? ஊடு இருக்குதா? வாசல் இருக்குதா? அந்த பரதேசி நாய் கூட ஓடி இருக்கிறியே, அவன் உன்னை நல்லா வச்சிருப்பானா அப்படின்னு ஒரு அம்மா புலம்புறதா இந்த சொல்வதெல்லாம் உண்மையில் ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க சமீபத்தில். அதை அந்த ஆடியோவை போட்டு பல பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தாயினுடைய இடத்துல இருந்து அதனுடைய வலியை நாம் உணரணும். எந்த பெற்றோரும் தன் பிள்ளை மகனோ மகளோ பாழுங்கிணத்தில் விடுறத பார்த்துட்டு இருப்பாங்களா? எங்க அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அது கூலி வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கூட அடிப்படை ஒரு வீடு குந்தறதுக்கு ஒரு வீடு இருக்கணுமா இல்லையா? ரெண்டாவது அவன் உழைக்கிறவனாக இருக்கணும், சாப்பாடு போட தகுதி உள்ளவனாக இருக்கணும். ஏதோ ஒன்று சிறப்பாக இருக்குன்னு பார்த்து அவங்க கூட ஓடி போயிட்டா 4 நாள் தண்டாளுக்கு அப்புறமும் அதுக்கு மேலே வயிறுன்னு ஒன்று இருக்குது, சோறு போடணும். நான் உழைச்சி காப்பாற்றுவேன், அது நடக்கிற கதை இல்லை. இன்றைக்கி ஒரு இடத்துல பொண்ணை கொடுக்கணுன்னா பலதையும் யோசித்து தான் அந்த பொண்ணை அந்த இடத்துல கொடுக்குறாங்க. வீடு இருக்குதா, சொத்து பத்து காணி பூமி இருக்குதாங்கிறது அப்புறம், குறைஞ்சபட்சம் வீடு இருக்கணுமா இல்லையா? அதனால் கனவுகளோடு வளர்த்த அந்த பிள்ளை இப்படி மண்ணள்ளி போட்டு ஓடனான்னும் போது அதனுடைய தாயினுடைய புலம்பல் அப்படி தாங்க இருக்கும். தயவு செய்து அந்த தாயினுடைய இடத்துலேருந்து அந்த வலியை உணர்வோம். நம்முடைய குழந்தைகளையும் கொஞ்சம் கவனமாக வளர்ப்போம்.